வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பெரிய வீடியோவில் என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது திரு விஜய் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய நியூஸ்லாம் கூட அப்படி தான் போட்டுருந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அரசு மைனாரிட்டி அரசு நடத்துது, அவங்க இருக்க பாதி எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட இருக்கான்னு எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வருவாங்க. இது அப்படி இல்லை, எங்கள் அரசு மீது நம்பிக்கை இருக்குது, நாங்கள் மைனாரிட்டி அரசு இல்லை, நாங்கள் மெஜாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு இது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய தருணம். இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். முதல்ல பெரும்பான்மை பெறலை, அப்புறம் கூட்டணி கட்சியின் ஆதரவோடு சிஎம்னு கையெழுத்து போட்டார். அப்பயே ஆளுநர் என்ன சொன்னார்னா, 3 நாளைக்குள்ள ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் 3 நாளைக்குள்ள, இல்லைன்னா உங்கள் அரசு கவிழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அர்லேக்கர் சொல்லியிருந்தார். அதற்காக நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் இருந்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு பக்கமாக சட்டமன்றத்துக்கே வரல. 171 பேர் தான் சட்டமன்றத்தில் இருந்தாங்க. பரவலாக பேசிய பேச்சுக்கள் அப்படிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று போவார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஒரு சிலர் தான் பேசிட்டாங்க, நிறைய பேர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் பேசிட்டாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சபாநாயகர் போயிடுச்சு, ஒருத்தர் திருப்பத்தூர் தாவேக்கா எம்எல்ஏ அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்ல, அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அதனால் பெரும் நெருக்கடியை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் அது நடந்ததே தலைகீழாக நடந்துச்சு. 144 வாக்குகளை பெற்றார். ஏன்னா பார்த்தீங்கன்னா 121 பேர் தான் இருந்தாங்க. அதில் 3/4 பேர் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் தான் சிஎம்மாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. 26 பேர் எதிர்த்தும் ஒரு 5 பேர் நடுநிலையாகவும் ஓட்டு போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் அவங்க கட்சி துரோகம் பண்ணிட்டு தான், பல கட்சிகளின் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் திரு விஜய் அவர்களின் கட்சிக்கு அந்த வாக்கை செலுத்திருக்காங்க. சரி, என்னமோ துரோகமோ ஏதோ ஒன்று, மீண்டும் சிஎம் ஆகிட்டார். இப்போ தான் ஒரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் சீட்டில் உட்காந்து ஒரு சில வேலைகளை செய்ய முடியும். ஏன்னா எதிர்கட்சிகள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மைனாரிட்டி அரசு நடத்துதுன்னு எதிர்கட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ ஃப்ரீ வேர்டாக இவர் ஆட்சியை நடத்தலாம். வாழ்த்துக்கள் தாவேக்காவிற்கும் அதன் முதன்மை தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களது பணி மக்கள் பணியாக சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிடர் அரசு பணி நியமன சர்ச்சை பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையாக வெடிச்சிருச்சு. அவருக்கு ஏதோ ஒரு அரசு பணியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் நம்ம ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கலாம்னு நினச்சிட்டார் போல். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரிக்கி ரிதன் பண்டிடர் வெற்றிவேலா, ஏதோ ஒரு பெரிய பேரை வச்சுருக்காரு. இவருக்கு ஒரு அரசு பணியை கொடுத்து ஒரு கூடவே வச்சுக்கலாம்னு நினச்சாரான்னு எனக்கு தெரியல. இதற்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் மிக வலுவான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. நிறைய பேர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அம்மையார் டிஎம்கே பொதுச் செயலாளர் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமாக பேசிட்டாங்க. இது நான் மன்னராட்சி ஒழிப்போம் அப்படி இப்படிலாம் பேசுனீங்க, இது என்னது இப்படி பண்ணிடுறீங்க, ஜோதிடர் நீங்கள் ராஜகுரு அவங்களுக்கு இது நான் மன்னராட்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி சட்டமன்றம் முடிந்த ஒரு சில மணி நேரத்திலே இவருடைய அரசு பணியை கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையில் அரசு பணின்னு கொடுத்தாங்க, மதியம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் தான் அரசை ஆள்றோம், நாங்கள் தான் அரசு, நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் எதிர்கட்சிகள் சொன்னதையும் செவி சாய்த்து அந்த அரசு பணியை கேன்சல் பண்ணி கொடுத்தோம். ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்கிறத கேட்கணும்னா இவங்க நாங்கள் தான் வேறு மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிற்காலத்துலேயும் பேசுகிற மாதிரி வந்தோம். சட்டமன்றத்துக்கு கூட பேசும்போது பல இதில் எதிர்கட்சிகள் சொல்கிறத கேட்கல, விஜய் அரசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அதற்கு செவி சாய்ப்பதும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதை திரு விஜய் அவர்கள் செய்தது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நம்புகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன இது சோபா அப்படிங்கிற மாரி சட்டமன்றத்தில் எதிர்கட்சியின் தலைவர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோபா விசிக அலுவலகத்துக்கு போகும்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் போகிறாருன்னு சொல்லிட்டு சோபா போச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஒரு பார்ட்டாக பிரிஞ்சு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கும்போது சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் போனார். அப்பயும் சோபா அவங்க வீட்டுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி சோபா போச்சு. இது என்ன இது சோபா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேசினாங்க. அதெல்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க. இது சோபா மேட்ரு என்ன, குதிரை பேரத்தில் தான் அரசு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் கடுமையான விமர்சனம் வச்சாங்க. இதற்கு பதிலும் அளித்தார் திரு சிஎம் விஜய் அவர்கள். பதிலும் அளித்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேர அரசு கிடையாது, எங்கள் அரசு குதிரை வேக அரசு அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் அளித்தார்.
என்னதான் இருந்தாலும் அந்த சோபா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புஷ்பா படத்தோட ஒப்பிட்டு பேசினார். நான் நினச்சேன் என்னடா அது நம்ம தரையில் நினைக்கிறது தான் திரையில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். புஷ்பா படமே சோபாயை கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து எதிர்கட்சி தலைவர் பிரதிபலிச்சுட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த சோபா மேட்டரை தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. பின்வரும் காலங்களில் அந்த சோபாவில் என்ன இருந்துச்சு, அந்த சோபா எதுக்கு போணுச்சு மற்ற கட்சி அலுவலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்னென்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. எனக்கு மட்டும் இந்த சோபா விஷயத்தில் ஒரு கிளாரிஃபை கிடச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சால் கீழே அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே.